ஸோ சூடு ஒத்தனம் யாருக்கு அண்ட் ஐஸ் ஒத்தனம் யாருக்கு அப்படின்ற டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாட் ஒத்தனம் கொடுக்கும்போது வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும், ஏதாவது ஜாயிண்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் டைட்னஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே கம்மியாகும். ஸோ ஏதாவது ஒரு பழைய வலி இருக்குது, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பெயின், அதாவது முழங்கால் மூட்டு வலி இருக்குது, இல்லை ஒரு பேக் பெயின் இருக்குது, ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குது, கழுத்து வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூடு ஒத்தனம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சூடான தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது. ஒரு சுடுதண்ணி, மிதமான சுடுதண்ணி வச்சு அதில் வந்து துணியை முக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒத்தனம் கொடுக்கலாம். இல்லைனா ஃபோமெண்டேஷன் பேக் இருக்குது, அதுலேயுமே சுடுதண்ணி ஊற்றி கொடுக்கலாம். அண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல ஒரு சாஃப்டான கிளாத் ஒன்று போட்டுக்கணும். டைரக்ட் ஸ்கின் கான்டாக்ட் இருக்கக்கூடாது, இருந்தால் ஸ்கின் வெந்து போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஐஸ் ஒத்தனம் புதுசாக அடிபடுற ஏதாவது ஒரு ரத்த கட்டு, இல்லை ஏதாவது ஒரு கால் சுழுக்குது, கால் வீக்காக இருக்குது, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஐஸ் ஒத்தனம் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் கம்மியாகி கண்டிப்பாக வீக்கம் வலி ரெண்டுமே குறையும். அண்ட் நோ ஒத்தனம் யாருக்கு வந்து ஒத்தனமே கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு சலம் கோர்த்து இருக்குன்னா கொடுக்கக்கூடாது, ஒரு ஓப்பன் காயம் இருக்குது, ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே ஒத்தனம் கொடுக்கக்கூடாது. ஒத்தனம் வைக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியவங்க, ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க, காலில் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, ஏற்கனவே காலில் ரத்த ஓட்டத்துக்காக மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக புண்ணாகிற சான்ஸும் அதிகம். அதே மாதிரி புண்ணானாலும் ஆறாமலும் இருக்கும். ஸோ இந்த ஷேர் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் ரொம்ப நேரம் ஐஸ் ஒத்தனம் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்கின்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.